இன்னைக்கு நாம சொல்றோங்க ஐயா, இன்னைக்கு நாம சொல்றோம் திருப்புகழ். திருப்புகழே பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாகத்தாங்க ஐயா அச்சுக்கு வந்துச்சு. இரண்டே உதாரணத்தை மட்டும் தான் நான் கொடுக்குறேங்க. 1871 கடலூர் கோர்ட்ல சண்டை போட்டுக்கிறாங்க சிதம்பரம் கோவிலுடைய தீட்சிதாரும் ஆங்கிலேயர்கள். அன்னைக்கும் தீட்சிதார்கள் சொல்றாங்க இந்த கோவில்ல வழிபடுற உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. வெள்ளக்கார ஜட்ஜு சொல்றாரு, எப்படி வழிபடுவீங்க, பாடி காட்டுங்க அப்படின்னு. தீட்சிதார்கள் பாட ஆரம்பிக்கின்றார்கள். அந்த கோவில்ல டைப்பிஸ்ட் தட்டச்சிரா சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார். அருமையா இருக்கே இந்த பாட்டு. தீட்சிதாரை தனியா கூப்பிட்டு, ஐயா ஒரு பாட்டு பாடுறீங்க, என்னங்க ஐயான்னு கேட்கிறாங்க. ஐயா இதுதாங்க ஐயா திருப்புகழ் அப்படிங்கிறாங்க. 5 ஆண்டுகளாக 5 நூற்றாண்டுகளாக 13ஆம் நூற்றாண்டிலிருந்து வார்த்தையாக இல்லாமல் வெறும் வாயிலே பாடிக்கொண்டிருக்கிறார். அதை கேள்விப்பட்டோடனே சுப்பிரமணிய பிள்ளை அங்கேயே தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு அவர் உட்கார்ந்து திருப்புகழை அச்சில ஏத்துறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள்